அல்லேலூயா. ஒரு பக்கத்தில் எல்லாம் சோகமாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதாவது பொதுவாகவே பாடல்களை கேட்கும் பொழுது இரண்டு விஷயங்கள் நடக்கும். ஒன்று, மனசு கொஞ்சம் பாரமாயிரும், நம்ம அறியாமே கண்களிலே கண்ணீர் வரும். இன்னொரு பக்கத்தில் ஒரு ஆனந்த களிப்பு உண்டாகும். அல்லேலூயா. அதனால தான் சில நேரங்களில் நீங்கள் கைத்தட்டாமல் உட்காந்துட்டு இருப்பீங்க. நம்ம பாடகர்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பாடிட்டு கைத்தட்ட மாட்டாங்களான்னு அப்படியே பார்த்துட்டுப்பாங்க. நீங்கள் எல்லாம் மெய் மறந்து அப்படியே முழுகிட்டு இருப்பீங்க. அது நீங்கள் மறந்துட்டீங்கன்னு இல்லை, அந்த பாடல் உங்களை வேறு உலகத்துக்கு கொண்டு போகிறது. அல்லேலூயா. அது ஒரு பெரிய கிருபை. அல்லேலூயா. ஆமாம், அது ஒரு பெரிய கிருபை. இந்த அருமையான நாளிலே ஆண்கள் ஐக்கியத்தின் சார்பாக எனக்கு அழைப்பினை கொடுத்த அன்பு போதகருக்கும், அருமை சகோதரர் கிருபாகரனுக்கும், அருமை மூப்பர் அவர்களுக்கும், இன்றைக்கி அவர் தான் வர்ஷிப் பண்ணுவார் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அவர் வர்ஷிப்பை கேட்கணுன்னே வந்தேன் இன்றைக்கி. இல்லையா, நான் எப்போ வரும்போது தான் அவர் சொல்லுவார், நானும் பாடலாம் கம்போஸ் பண்ணிக்கிறேன், அவர் குரலை கேட்கணுன்னு தான் இன்றைக்கி ஆசைப்பட்டேன். ரொம்ப அழகாக வர்ஷிப் பண்ணார். நாங்கள் வழியில் பேசிக்கொண்டே வந்தோம். நானும் கானா அந்தோனி ஐயாலாம் வரும்பொழுது இவர் கேட்டார் வழியில், ஐயா அங்கே யார் மியூசிக் வாசிப்பாங்க, அங்கே ஒருத்தர் இருக்கிறார், அவர் வாசிப்பார் பாருங்க அப்படின்னு. நாங்கள் சொல்லவே இல்லை, பாஸ்டர் ஐயா தான் வாசிப்பார்னு சொல்ல, அங்கே ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டேன். இவரும் பரவாயில்ல, சரியாக வாசிக்கலன்னா என்கிட்ட ட்ராக் இருக்குது, ட்ராக் போட்டு பாடிடுறேன்னாரு. சரி, ட்ராக்கை பத்திரமா வச்சுக்கங்கண்ணே. இங்கே வந்து வாசலில் நின்ன உடனே மூஞ்சி அப்படியே பிரகாசம் ஆயிடுச்சு அவருக்கு. ஜிக்கின்னு இல்லை, அப்படியே 1000 வாட்ஸ் பல்பு ஆன் பண்ண மாதிரி. என்ன பார்த்து, ஐயோ அப்படின்னாரு. என்னையா ஒரு தெரியா, அவர் சூப்பரான கீபோர்ட் பிளேயர் ஆச்சா அப்படின்னாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் இவ்வளோ பாவமாக இருக்கிறீங்க நீங்கள்? உங்கள் பாஸ், உங்களுக்கு கிடைச்ச பாஸ் எவ்வளோ பாக்கியமுள்ள ஜனங்க தெரியுமா நீங்கள்? சில சபைகளில் நான் இப்போ எனக்கு ஒரு கால் வந்துச்சு கொஞ்ச நாள், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. அபுதாபியில் ஒரு சர்ச், அந்த சர்ச் பெரிய சர்ச்சு, பணக்கார சர்ச்சு. ஆனால் கீபோர்டு வாசிக்க ஆள் இல்லை. எதுக்கு? கீபோர்டு வாசிக்க ஆள் இல்லை. ஐயா, ஒரு நல்ல கீபோர்ட் பிளேயரு வர்ஷிப் பண்ணுறவங்க ஒருத்தர் அனுப்புங்கய்யா. எவ்வளோ அபுதாபி காசு எவ்வளோ தெரியும்ல, எவ்வளோ வேணாலும் சம்பளம் கொடுக்குறேன்றாங்க. ஆனால் உங்களுக்கு பாருங்கள், ஒரு அருமையான ஊழியக்காரர், ஒரு அருமையான இசைக்கலைஞனையே போதகராக கொடுத்துருக்கிறாரு. அதான் சொன்னேன், நீங்கள் எல்லாம் பாக்கியம் பெற்றவங்க. அல்லேலூயா. இவரை வச்சு நீங்கள் உங்களை வளர்த்துக்கணும். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சிச்சுன்னு தெரியல. அல்லேலூயா. நீங்கள் நிறைய பேர் பாடினீங்க. இப்போ கானா அந்தோனி வந்து சொன்னார் பார்த்தீங்களா, அவருடைய சாட்சியில் சொன்னார், நான் ஆரம்பத்தில் எங்கே பாடிட்டு இருந்தேன், எங்கே பாடிட்டு இருந்தார், சாவு வீட்டில் பாடிட்டு இருந்தவர் இன்னைக்கு எங்கே வந்து பாடுறாரு. இவர் இது மாத்திரம் இல்லை, டிவி நிகழ்ச்சிகளில் பாடியிருக்கிறாரு. பெரிய 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 மேடைகளில் பெரிய பாடல்களோடு இணைந்து பாடிருக்கிறார்கள். இந்த வளர்ச்சி எப்படி தெரியுமா? இந்த வளர்ச்சி எப்படி தெரியுமா? ஒரு பாடகனா, நல்ல பாடகனா மாறுவதற்கு உங்கள் எல்லாருக்குமே ஒரு காமன். ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல பாடுகிற சபையில் எல்லாருமே நல்லா பாடுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த மாதிரி பாடுற ஆட்கள்லாம் பார்க்க முடியாது. நீங்கள் பாடுவது மிக சந்தோஷம். இந்த சாதாரண பாடகன் ஒரு ரெக்கார்டிங் சிங்கராக, ஒரு நல்ல பாடகனாக மாறணும்னா முதல் நீங்கள் உங்களை அறிய வேண்டும், நிதானிக்க வேண்டும். புரியுதுங்களா? நீங்கள் கூட பாடு வந்தப்ப இந்த கிருபாகரன் ஐயா கூட அடுத்து எப்படி ரெக்கார்டிங்கில் இருக்குது திட்ட அவருக்கு வந்த உடனே அப்படியே ஆரம்பிச்சது. அதுக்கு தானே ஒரு அழகான பாஸ்டர், ஒரு அருமையான மெசிஷியன் நிதானப்படுத்தி, ஐயா இந்த ஸ்கேல் போடுங்க, உங்களை யாரும் இப்போ பிடிச்சிக்கிட்டு போயிட போகிறது இல்லை. நீங்கள் சொன்னீங்கன்னா ஐயா வர்ஷிப் பண்ணி, நீங்கள் கூட அந்த தப்பை பண்ணீங்க. ஸ்கேலிங் தான். இப்போ பாருங்க, இவ்வளோ பேசினாலும் 4 பாட்டு பாடினாரு, ஒரு இடத்துலயாவது ஒரு பிசுறு தட்டிச்சா? இதுக்கு பேர் தான் நிதானம், இதுக்கு பேர் தான் பொறுமை. இந்த பொறுமையும் நிதானமும் வர்ஷிப் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் வேணும். அப்படி இருந்தா நீங்களும் சிறந்த பாடகர்கள். உலகத்துல கிறிஸ்தவர்கள் பாட தெரியாத கிறிஸ்தவனே கிடையாது. உலகத்துல எல்லா கிறிஸ்தவனும் பாடுவான். ஆனா அதுல ஒரு 100 பேரை தேர்ந்தெடுத்து வச்சுக்கிறாங்க, இவங்க தான் நல்ல பாடகர்னே. அது எப்படின்னா, கரெக்டா இந்த ஸ்கேல்ல பாடுறவங்களுக்கு தான். அல்லேலூயா.
இந்த நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிக்கிறவர்களுக்கு மாத்திரமா. அல்லேலூயா. நம்மெல்லாம் இந்த உலகத்துல யாரையும் நம்பி வரல, ஆண்டவரை நம்பி தான் வந்திருக்கிறோம். அவர் தான் உங்களை உயர்த்த வல்லமை உடையவராக இருக்கிறார். இந்த உலகம் உங்களை உயர்த்தாது, உலகம் உங்களை கனப்படுத்தாது. ஆனால் சாவுல பாடிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷனை ஆண்டவருடைய சன்னிதானத்திலே பாட வைக்கிற ஒரு கிருபையை ஆண்டவர் எப்படி கொடுத்திருக்கிறார் என்றால், அவரை நம்பி வந்தவர்களை அவர் ஒரு நாளும் கைவிட்ட தேவனே அல்ல. சீமையினர் புரியுதா? புரியுதுங்களா? அதனால கானா பாடகர் இன்றைக்கு அவர் சொன்னாரு, வார்த்தைக்கு வார்த்தை சொன்னார், நான் பூசாரி குடும்பத்திலே பிறந்தேன். பூசாரி நான் தான் பின்னாடி சொன்னேன், யோ நீ பூசாரி குடும்பத்தில் பிறந்த, இப்ப ஆசாரிய குடும்பத்துக்கு வந்திருக்கிறேன். பூசாரி குடும்பத்திலிருந்து ஆசாரிய குடும்பத்துக்கு இல்ல. பூசாரி குடும்பத்தில் இருக்கிறவர்கள் விக்கிரகங்களை வணங்குவார்கள். ஆசாரிய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பார்கள். அல்லேலூயா. ஆகவே அவரை நம்பி வந்த நம்மை ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுகிற தேவனே அல்ல. அல்லேலூயா. உம்மை தானே நம்பி வந்தே, உந்தன் கையில் என்னை தந்தே. அல்லேலூயா. அவரை நம்பி வந்தவர்களை ஆண்டவர் சிறப்பாய் நடத்துகிறார். ஒருபோதும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. நம்பி வந்தே, உந்தன் கையில் என்னை தந்தே. உம்மை தானே நம்பி வந்தே, உந்தன் கையில் என்னை தந்தே. உம்மை போல உயர்ந்த தேவன் யாரும் இல்லையே, உம்மை விட்டால் உதவி செய்ய எவரும் இல்லையே. உம்மை போல வேறே தேவன் யாரும் இல்லையே, உம்மை விட்டால் உதவி செய்ய ஒருவர் இல்லையே. ஏசையா 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 ஏசையா, உம்மை தானே நம்பி வந்தே, உந்தன் கையில் என்னை தந்தே. உம்மை தானே நம்பி வந்தே, உந்தன் கையில் என்னை தந்தே. தஞ்சம் என்று நம்பி வந்தேன் தள்ள ஆடியே, தாயை போல தேற்றும் தெய்வம் என் இயேசுவே. தஞ்சம் என்று நம்பி வந்தேன் தள்ள ஆடியே, தாயை போல தேற்றும் தெய்வம் என் இயேசுவே. ஏசையா 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 ஏசையா, உம்மை தானே நம்பி வந்தே, உந்தன் கையில் என்னை தந்தே. உம்மை தானே நம்பி வந்தே, உந்தன் கையில் என்னை தந்தே. அடைக்கலம் கோட்டை என்று நம்பி வந்தே, அன்பு காட்டி அரவணைத்தவன் என் இயேசுவே. அடைக்கலம் கோட்டை என்று நம்பி வந்தே,
அன்பு காட்டி அரவணைப்பவர் என்ன இயேசுவே. ஏசையா 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 ஏசையா, உம்மை தானே நம்பி வந்தே, உந்தன் கையில் என்னை தந்தே. உம்மை தானே நம்பி வந்தே, உந்தன் கையில் என்னை தந்தே. சொந்தம் என்று நம்பி வந்தேன் சோர்வாகவே, சோர்ந்து போன என்னை சொந்த பிள்ளையாக்கினீ. சொந்தம் என்று நம்பி வந்தேன் சோர்வாகவே, சோர்ந்து போன என்னை சொந்த பிள்ளையாக்கினீ. ஏசையா 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 ஏசையா, உம்மை தானே நம்பி வந்தே, உந்தன் கையில் என்னை தந்தே. உம்மை தானே நம்பி வந்தே, உந்தன் கையில் என்னை தந்தே. உம்மை போல உயர்ந்த தேவன் யாரும் இல்லையே, உம்மை விட்டால் உயர்ந்த தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல உயர்ந்த தேவன் யாரும் இல்லையே, உம்மை விட்டால் உதவி எவரும் இல்லையே. ஏசையா 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 ஏசையா, உம்மை தானே நம்பி வந்தே, உந்தன் கையில் என்னை தந்தே. உம்மை தானே நம்பி வந்தே, உந்தன் கையில் என்னை தந்தே. எல்லாம் அப்படியே கரங்களை உயர்த்தி ஏசையா ஏசையா எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த கால வேளையில் நான் உம்மைத்தான் நம்பி வந்திருக்கிறேன். இந்த உலகத்தை நம்பி வரல, என் படிப்பை நம்பி வரல, என் திறமையை நம்பி வரல, என் தாளத்துகளை நம்பி வரல. ஆண்டவரே, என் பதவியை நம்பி வரல, என் சொத்தை நம்பி வரல. ஆண்டவரே, என் பணத்தை நம்பி வரல, எனக்கு உண்டான ஒன்றையும் நான் நம்பி வரவில்லை. நான் நம்புகிறவர் இன்னார் என்று அறிந்தபடியே இந்த கால வேளையிலே ஆண்டவரே நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தார், இந்த உலகத்தில் ஒருவராலும் என்னை ஆசீர்வதிக்க முடியாது. ஏசையா 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 ஏசையா, உம்மை தானே நம்பி வந்தே, உந்தன் கையில் என்னை தந்தே. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் இந்த காலவெளியில் உங்களுடைய அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மை நம்பி வந்தவர்களை நீர் ஒரு நாளும் சும்மா அனுப்பின தேவன் அல்ல. இந்த காலவெளியில் நம்பி வந்திருக்கிற மக்கள் ஆசீர்வாதமாய் கடந்து போவார்களாக. உம்முடைய வல்லமையான கரம் உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மீண்டுமாய் ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கின்ற உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நான் நிறைய பாடகர்களை இயக்கியிருக்கிறேன்,
நிறைய பாடகர்கள் பாடல்களை ஹிட் பண்ணியிருக்கிறாங்க. நான் பாடின பாடல்கள் கொஞ்சம் தான் நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா பல பேரை உருவாக்குவதற்கு காரணமாக வைத்து இருக்கிற அந்த ஆண்டவரை இந்த காலவேளையில் நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் அறிந்தபடியே நாங்கள் வரும்போது கூட பேசிகிட்டே இருந்தோம். இன்றைக்கி சாதாரணமாக ஒரு நாள் ஒரு தெரிந்த நண்பர் ஒருவர் எனக்கு கால் பண்ணி சொல்கிறாரு, ஐயா என் கூட காரில் ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு, அவர் ஒரு பாட்டு பாடுவார், அவர் கேளுங்க, அவர் பாட்டு நல்லா இருந்தால் அவரை ரெக்கார்ட் பண்ணுங்க ஏன்னாரு. சரி கொடுங்க அப்படின்னு உடனே அவர் பாடுறாரு, ஒரு பாட்டை பாடினார். நான் சொன்னேன், அது பாடுறது இவரா இல்லை தாவீது ராஜாவான்னு கேட்டேன். ஏன்னா குரல் பார்த்தா அப்படியே தாவீது ராஜா குரல் மாதிரியே இருக்கு. எல்லோரும் இயேசு கிட்ட வாங்க, என் மனவாளா இயேசு மகராஜா இந்த பாட்டெல்லாம் பாடுறாரு. அப்படியா அந்த தாவீது ராஜா உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார் அவரு. அந்த தாவீது ராஜாவுக்கு 5 வால்யூம் சிடிக்கு நான் தான் என் மியூசிக் போட்டேன். ஐயோ உங்களை உடனே பார்க்கணுமே அன்னைக்கு கிளம்பி வந்தார். இன்னைக்கு 10வது பாட்டு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. அவர் தான் உங்க திருச்சபையின் அருமையான சகோதரர் கிருபாகரன் அவர்கள். அல்லேலூயா. ஆரம்பம் அற்பமானது. இன்னைக்கு அந்த மனுஷன் யார் அனுப்புனாரோ அவர் என்னை கூப்பிட்டு கேட்குறாரு, என்னையா நான் அனுப்பின ஆளை எங்கேயோ கொண்டு போயிட்டீங்க. நான் சொன்னேன், நான் கொண்டு போல, ஆண்டவர் கொண்டு போயிருக்கிறார். யாரையும் உயர்த்த நம்மளால முடியாது, யாரையும் கனப்படுத்த நம்மால் முடியாது. கனப்படுத்துகிறவர் ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் படித்த 1 சாமுவேலின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் வாசிங்க. அப்பொழுது ஆகீஸ் தாவீதை அழைத்து, நீ உத்தமன் என்றும் நீ பாளையத்திலே என்னோடு போக்கும் வருத்தமாய் இருக்கிறது என் பார்வைக்கு நல்லது என்றும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், நீ என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் நான் உன்னிடத்தில் ஒரு பொல்லாப்பையும் காணவில்லை. ஆகிலும் பிரபுக்களின் பார்வைக்கு நீ பிரியமானவன் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது கோலியாத்தை கொன்ற பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் இப்படி பாடினார்கள், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. வந்தது சவுலுக்கு கோபம். யாரு முன்னாடி வந்து என்ன பாடிக்கிட்டு இருக்கிற, உன்னை கொல்லாம விடுறதில்ல அப்படின்னு சொல்லி அன்றைக்கு ஆரம்பித்தார். துரத்து 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 என்று துரத்துகிறார். அவரும் ஓடிக்கொண்டே இருக்கிறார். கடைசியிலே ஒரு காலகட்டத்தில் இவர் பக்கத்திலே இருக்கிற காத் என்கின்ற தேசத்திலே போய் அங்க இருக்கிற ஒரு ராஜாவினுடைய வசத்திலே இவர் போய் அடங்கி கொள்ளுகிறார். அந்த ராஜாவினுடைய பெயர் தான் என்னது? ஆகீஸ். அந்த ராஜா பேரு ஆகீஸ். அவர் ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அந்த தாவீது ஆகீஸை சந்திக்கிற நாளிலே, அது 21ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. முதல்ல போய் ஆகீஸ் போய் தாவீதை தாவீது போய் ஆகீஸை சந்தித்த பொழுது தாவீதுக்கு ஆகீஸை பார்த்து ஒரு பயம் உண்டானது. இந்த ராஜா ஒருவேளை சவுலுக்கு ஃப்ரெண்டா இருப்பானோ, ஒருவேளை அப்படி இருந்தா இங்கேயும் நம்மளை போட்டு தள்ளுறதுக்கு ஏதாவது செய்து விடுவாங்க என்ற பயத்திலே இந்த தாவீது என்ன பண்றானா, பித்து பிடித்தது போல பைத்தியக்காரனை போல இருக்கிறானா. ஜொல்லெல்லாம் ஊத்திக்கிட்டு ஒரு மாதிரி எப்படி ஒரு மென்டல் பேஷண்ட் எப்படிலாம் ஆக்ட் பண்ணுவானோ அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த ஆகீஸ் ராஜா அவனை பார்த்து கேட்கிறான், டேய் என்னடா ஒரு லூச கொண்டாந்து என்கிட்ட விட்டுருக்கிறீங்க, ஒரு பைத்தியக்காரனை கொண்டு வந்து என்கிட்ட விட்டுருக்கிறீங்களே, என்னடா பிரச்சனை? இல்ல இல்ல, இவன் தான் வந்து கோலியாத்தையே கொன்றவன், இவன் கோலியாத்தை கொன்றவன். அதனால தாவீது சவுல் ராஜா மிகவும் கோபமாகி, ஜனங்கள் சொன்னார்கள் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 சொன்ன உடனே இப்ப சவுல் பொறாமைப்பட்டு இவரை கொல்லும்படி, ஏனென்று சொன்னால் இவருக்கு தேசத்திலே, அந்த இஸ்ரேல் தேசத்திலே சவுலை காட்டிலும் அதிகமான வாய்ஸ் வந்துருச்சு, அதிகமான பலம் வந்து விட்டது என்று சவுல் நினைத்ததினாலே ஜனங்கள் எல்லாம் இப்படி பாடிவிட்டார்கள். அன்றையிலிருந்து இவர் துரத்தி துரத்தி அவனை கொல்ல முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே உம்மிடத்திலே அடைக்கலமாய் வரும்படி இவர் வந்திருக்கிறார் என்று சொன்ன பொழுது இவன் வந்து ஒரு பைத்தியக்காரனை போல ஆக்ட் பண்றதை பார்த்து
ஆகிஸ் புரிஞ்சுக்கிட்டாரு, இவன் பயத்துல இப்படி பண்றான்னு சொல்லிட்டு, சரி நீ என்னோடு கூட இருக்கலாம் என்று அனுமதி கொடுக்கிறார். அப்ப கொஞ்ச நாட்கள் இந்த ஆகிஸோடு கூட இவர் போகிறது வருகிறது எல்லா காரியங்களையும் செய்கிறதா இருக்கிற தருணத்திலே தாவீதுடைய இன்டெலிஜென்ஸ், அவருடைய அறிவை பார்த்து அங்க இருக்கிற எல்லாருக்கும், பிரபுக்களுக்கு எல்லாருக்கும் அவன் மேல என்னது பொறாமை. அது வழக்கமா நடக்கிறது தானே இல்ல? யூத்தில் வந்து ஒரு பொண்ணு நல்ல பைபிள் படிக்குது, நல்ல வசனம் படிக்குது, நல்லா பேசுது, நல்லா பாடுது, அதை பார்த்து எல்லாருமே, நான் காலையில் கூட பேசிக்கிட்டு வந்தேன், இந்த நாட்களில் உலகத்தில் நடக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஜனங்கள் தாங்கள் முன்னேறுவது எப்படி என்பதை யோசிப்பதை விட நாம ஒருத்தனை மெரிச்சிட்டு எப்படி ஏறலான்னு தான் பார்த்துட்டு. எப்படி நம்ம வந்து நம்ம முன்னேறணும், நம்ம நல்லா பாடணும்னு வச்சுக்கோங்க, நல்லா படிக்கணும், நல்லா முன்னேறணும்னா நம்மளை நாம கான்சென்ட்ரேட் பண்ணா போதும், மற்றவங்களை கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம எங்க கெட்டு போறோம்னா, நம்ம வளர்வதை விட ஒருத்தனை தட்டி விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறான் பாருங்க, அவன் இன்னும் மோசமான நிலைமைக்கு போய் விடுகிறான். அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், இந்த தாவீதினுடைய இன்டெலிஜென்ஸை பார்த்து அங்க இருக்கிற பிரபுக்கள் எல்லாம் என்ன பண்றாங்களா, அவனை பத்தி தப்பு தப்பா சொல்றாங்க. இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்துல எவன்லாம் முன்னேறி மேல வரானா அவனை பத்தி தப்பா பேசுறது தான் ஒரு வேலை. அதுக்கு பேர் தான் ட்ரோல். அதுக்கு பேர் என்னது? ஹலோ, இருக்கீங்களா? சும்மா அந்த யூடியூப்பை திறந்தா அந்த ட்ரோல் அப்படி அப்படி பார்த்தோன்னு என்ன ஆசையா இருக்கு தெரியுமா அதை பார்க்கறதுக்கு. இவர் தலைமறைவாகிவிட்டார், எவரோ ஒருத்தர் உடனே பாஸ்டா சிக்க 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 சிக்கன்னு போட்டு அது என்ன மேட்டர்ன்னு பார்க்கறதுல இப்படியே பார்த்து 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 1 லட்சம் வியூவர்ஸ் 10 லட்சம் வியூவர்ஸ் வந்து அவன் காசு சம்பாதிச்சிட்டு இருக்கிறான். புரியுதுங்களா? ஆனா இந்த ட்ரோல் பண்ணி 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 அவன் சம்பாதிக்கிறான். இந்த ட்ரோலை பார்த்துட்டு நம்மளும் ட்ரோலரா மாறிடுவோம் இல்லையா? நம்ம ரொம்ப நல்லவனுங்க மாதிரியும், நம்மலாம் ரொம்ப உத்தமர்கள் மாதிரியும், ஓ அவர் இப்படி ஆயிட்டாரு, அவரே இப்படி ஆயிட்டாரு, அவரே இப்படி ஆயிட்டாரு, நம்ம ஏன் ஆகக்கூடாது அப்படின்ற நிலைக்கு. நல்லா கவனிங்க, ஆண்டவர் இருதயத்தின் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான். உங்களை முகத்தை பார்க்கிறவன் உங்களை தப்பு தப்பா பேசுவான், அவன் தான் மனுஷன். அவனால உங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்க முடியாது, ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுக்க முடியாது, பரலோகத்தையும் கொடுக்க முடியாது, ரட்சிப்பையும் கொடுக்க முடியாது, மன்னிப்பையும் கொடுக்க முடியாது, ஒன்றையும் அவனால் கொடுக்க முடியாது. ஏன்னா அவன் எதை பார்த்து ஜட்ஜ் பண்றான்? உங்க முகத்தை பார்த்து. ஆனா ஆண்டவர் எதை பார்த்து ஜட்ஜ் பண்றாரு தெரியுமா? இருதயத்தின் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். அல்லேலூயா. முகத்தை நல்ல மாதிரி வச்சுக்கிட்டு கெட்டவ மாதிரி யோசிக்கலாம். புரியுதுங்களா? நல்லா கவனிங்க. மோசவை ட்ரோல் பண்ணாங்க. யாரு? மோசே தப்பு செஞ்சிட்டாரு. ட்ரோல் யார் பண்ணா தெரியுமா? யார் ட்ரோல் பண்ணான்னு? சொந்த அக்காக்காரி மீரியாம். என்ன பண்றாங்க? ஓ இவரு இன்னும் பெரிய தலைவன், ஒரு பெரிய ஊழியம் செய்யறாரு, ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர், இவர் பண்றதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, ஆண்டவருக்கு இதெல்லாம் தெரியாதா? மீன் என்ன பண்ணாங்க? இப்ப ட்ரோல் பண்றவங்க மாதிரியே அன்னைக்கு பண்ணாங்க. ஆண்டவர் மீரியாமை கூப்பிட்டார். மை டியர் மீரியாம், யூ கம் டு மை டேபர்னக்கிள், என்னுடைய ஆசரிப்பு கூடாரத்துக்கு நீ உடனடியாவா அப்படின்ட்டாரு. இது மோசேக்கும் தெரியாது. அக்காவை கூட்டிகிட்டு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? டேபர்னக்கிளுக்கு வர சொல்லிட்டாரு. நீ வந்துரு. அங்க உள்ள போன உடனே அவரை பார்த்து கேட்டாரு, நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? மோசேவன் என்ன நினைச்சிட்டு இருக்கிற? மோசே யாரு தெரியுமா? என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று எண்ணி, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்தை நான் அவனுக்கு கொடுத்திருக்கிறேன். நீ என்ன பண்ற? நாக்கு மேல பல்ல போட்டு அவனையும் பேசுற, என்னையும் பேசுற. 7 நாள் குஷ்டரோகத்தோட நீ இந்த தேசத்துக்கு புறம்பாய் நீ இருக்கணும், இந்த பட்டணத்துக்கு புறம்பாய் வைக்கப்பட வேண்டும். நல்லா கவனிங்க. தப்பு செய்யறவன ஆண்டவர் விட்டுருவாரு, ஆனா ட்ரோல் பண்றவன விடவே மாட்டாரு. என்னங்க இவ்வளவு அமைதி ஆயிட்டீங்க? புரியுதா உங்களுக்கு நான் சொன்னது? அதாவது தப்பு செய்யறவனை ஏன் ஆண்டவர் விட்டுருவாருன்னு சொன்னா, அவர் மன்னிக்கிற தேவன்.
அவருக்கு பேர் என்ன? 5 புருஷர்கள் உள்ள ஸ்திரியை மன்னித்தவர், கையும் மெய்யுமாய் விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்டவளை மன்னித்தவர், நாலத்தனையாய் வட்டி வாங்கினவனை மன்னித்தவர், பக்கத்தில் தொங்க விடப்பட்டிருந்த கல்லணையே மன்னித்தவர். இன்னைக்கு இல்லைன்னா தப்பு செய்யறவனை நாளைக்கு ஆண்டவர் மன்னிச்சிடுவாரு. ஆனா தப்பு செய்யறவனை ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் உத்தமன் என்று சொல்லுகிறவனை ஒரு நாளும் ஆண்டவர் விடவே மாட்டாரு. அவங்களுக்கு தான் குஷ்டரோகம். அல்லேலூயா. நடந்தது என்ன? ஓடி போய் அந்த மோசே தான் என்ன பண்றாரு? ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசுகிறார். ஆண்டவரே, என்ன பேசுனதுக்காக அவங்கள விட்டுருங்க ஆண்டவரே, மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு கேட்கிறாரு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? தம்பி மோசஸ், இதெல்லாம் நீ தலையிடாத. நான் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கு உனக்கு தெரியாது. அதனால ஏன் முன்னால உன்னை யாராவது தப்பா பேசினா நான் உன்னை விடவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நமக்கு நியாயம் இருக்கிற உரிமையை ஆண்டவர் கொடுக்கவே இல்லை. அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாயிருக்கிறவன் பரிசுத்தமாயிருக்கட்டும், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட இருக்கிறது. இந்த தாவீது அந்த ஆகீஸ் ராஜாவுடைய பார்வையில் எப்படி இருந்தானா? எப்படி இருந்தா? அந்த வசனத்தில் படிச்சோம், நல்லா கவனிங்க. அவர் சொல்றாரு, என் பார்வைக்கு நல்லது என்றும் நீ என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் உன்னில் ஒரு பொல்லாப்பையும், இன்றை வரைக்கும் உன்னில் ஒரு பொல்லாப்பையும் நான் காணவில்லை. ஆகிலும் இது ஆண்டவரே சொல்றாரு, நீ என்கிட்ட வந்த நாள்ல இருந்து நான் என்ன பண்ணல, உங்ககிட்ட ஒரு பொல்லாப்பையும் காணவே இல்லை. நம்மளெல்லாம் பார்த்தா ஆண்டவர் அப்படிதான் சொல்லுவார். அப்படி சொல்லும்படி நம்ம நடந்துக்கணும். அல்லேலூயா. அப்படி சொல்லும்படி. ஆமா. ஆனாலும் இந்த சபையில உன்னை பல பேருக்கு பிடிக்காதுமா. உன்னை எனக்கு பிடிக்குமா, ஆனா சபையில உன்னை பல பேருக்கு, உங்க வீட்டுலமா யாருக்குமே பிடிக்காது, ஆனா உன்னை எனக்கு பிடிக்குமா. ஆண்டவர் சொல்றாரு, நீ வேலை ஸ்தலத்துலமா உன்னை யாருக்குமே பிடிக்காது, ஆனா உன்னை எனக்கு பிடிக்குமா. ஆண்டவர் சொல்றாரு, நீ போகிற வருகிற இடங்களிலே உன்னை யாருக்குமே பிடிக்காது, ஆனா உன்னை எனக்கு பிடிக்கும். இந்த ஆகீஸ் ராஜாவுடைய பார்வையிலே தாவீது எப்படி இருந்தா? அவருடைய பார்வைக்கு நலமானவனாய் இருந்தான். அல்லேலூயா. அவர் அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்றாரு, ஆகீஸ் தாவீதை அழைத்து நீ உத்தமன். எதனால சொல்றாரு? அவன் உத்தமன் என்பதனாலே சொல்கிறார். அல்லேலூயா. எப்படி? தாவீதுடைய உத்தமத்தை ஆகீஸ் ராஜா கண்டு கொண்டார். அதனால அவனை சுத்தி இருக்கிற பிரபுக்கள் என்னதான் அவனை திட்டினாலும், அவனை பத்தி தப்பு தப்பா சொன்னாலும், வேற விதமா பேசினாலும் அதெல்லாம் கண்டுக்கிற தேவன் இல்லை, கண்டுக்கிற ராஜா ஆகீஸ் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய பெரிய வருத்தமே என்னன்னா, என்னை பத்தி எவனுமே நல்லா சொல்ல மாட்டான். உன்னை பத்தி நல்லா சொல்லுவான். எப்ப தெரியுமா சொல்லுவான்? எப்ப தெரியுமா சொல்லுவான்? இங்க கொண்டாந்து படுக்க வைப்பாங்க, அப்போ சொல்லுவான். அன்னைக்கு சொல்லுவான், அந்த மனுஷன் எப்படிப்பட்ட மனிதன் தெரியுமா, அந்த அண்ணன் எப்படிப்பட்ட, உனக்கு காது கேட்காத அப்போ சொல்லுவான். மனசாட்சியே இல்லாத வேற சொல்லுவான். அவரை திட்டுன்னு திட்டிவிட்டு, அவர் ஏசுன்னு ஏசிவிட்டு பின்னாடி அப்படியெல்லாம் பேசிட்டு அந்த செத்த மனுஷனுடைய பணத்துக்கு முன்னாடி சாட்சி சொல்லுவான் பாருங்க. அண்ணனை நான் பார்த்த நாளில் இருந்து ஒரு நாளும் அவர் என்னை பார்த்து முகம் சுளித்ததே இல்லை. அப்படியே குத்துன போல இருக்கும் மூஞ்சில பார்த்து, அப்படிதான் இருக்கும். அதுல பிரேயர் மீட்டிங், இதனுடைய தொடர்ச்சி எப்போ வரனா, பிரேயர் மீட்டிங் 16 நாள் கழிச்சு சொல்லுவான். இன்னும் யோசிச்சுட்டு வருவான். எப்ப டீ வாங்கி கொடுத்தாரு, எப்ப பிரியாணி வாங்கி கொடுத்தாரு, எப்ப ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாரு, எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு எழுதின்னு வந்து பேசுவான் பாருங்க பிரேயர் மீட்டிங்ல. அல்லேலூயா. ஆண்டவர் பின்னாடி பேசுறவர் இல்லை, செத்த பிறகு பேசுறவர் இல்லை, இருக்கும்போதே பேசுறவர். மோசே இருக்கும்போதே அவனுக்கு ஒரு சாட்சி கொடுத்தா தெரியுமா? நான் ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு விஷயம் என்னன்னா,
உலகத்துல சாட்சி இயேசு ஆண்டவரால சாட்சி சொல்லப்பட்டவர்கள் ஒரு 4-5 பேர் தான் இருக்கிறாங்க பைபிள்ல. அதுல ஒரு ஆள் மோசே. ஆண்டவர் அவனை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாரு? என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். ஆகீஸ் ராஜா சொன்னார்ல தாவீதை பார்த்து, என் வீட்டில் எங்கும் இவன் என் பார்வைக்கு எப்படி இருக்கிறான்? உத்தமனாய் இருக்கிறான். ஆண்டவர் சொன்னார் அவனை பார்த்து. ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்ற, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். ரெண்டாவது நோவாவை பார்த்து சொன்னார். ஆண்டவர் சாட்சி கொடுத்தவர்கள் இவங்கெல்லாம். ரெண்டாவது நோவாவை பார்த்து சொன்னார், இந்த பூமியில இருக்கிற எல்லாருலையும் நோவா உத்தமனும் நீதிமானுமாயிருந்தான். மூன்றாவது ஒருத்தர் சாட்சி கொடுத்தார், யோபுவை. இதெல்லாம் அதாவது நம்மள இந்த உலகத்துல எவன் வேணாலும் நல்லவன் சொல்லலாம், எவன் வேணாலும் உண்மை உள்ளவன் அப்படிலாம் சொல்லலாம். ஆனா ஆண்டவர் சொன்னார்னா அதுக்கு மேல என்னங்க சர்டிபிகேட் இருக்குது இல்லையா? நம்மளை எவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டர் சொன்னாலும், நான் 5500 பாடல்கள் இசையமைச்சிருக்கேன்னு சொன்னார்ல, அதெல்லாம் உண்மை. ஆனாலும் இந்த உலகம் எப்போ என்னை பெருசாக அங்கீகரிக்க தெரியுமா? நான் போய் ஒரு ஆஸ்கார் அவார்டு வாங்கி ஏஆர் ரஹ்மான் மாதிரி நின்னா தான் அங்கீகரிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் பாஸ்டர் ரொம்ப எவ்வளோ அழகாக வாசிக்கிறாரு, இப்படி எவ்வளோ தான் இங்கே வாத்துக்கிட்டு இருந்தாலும் இந்த சபையில் நீங்கள் யாரும் அவரை என்ன சொல்ல மாட்டீங்க, ஒரு பெரிய பிளேயர்னு சொல்ல மாட்டீங்க. இதே அவர் எங்களை மாதிரி இருக்கிற ஒரு 10 பாடகர்களுக்கு முன்னாடி ஒரு கச்சேரியில் நின்று வாசித்தார்னா, அந்த கச்சேரியில் பாடுற அத்தனை பாடகர்களும் அவரை பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படி ஸ்டைலாக பாடும்போது, ஒரு பாரியா எவ்வளோ பெரிய பாடகர்களுக்கெல்லாம் வாசிக்கிறாரு. இந்த வாலாஜாபாத்தில் அவர் வாசித்தா அது ஒன்றுமே எடுபட மாட்டேங்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறாரு. மோசேவுக்கு ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். அடுத்தது நோவாவுக்கு சாட்சி கொடுத்தார். யோபுவை பார்த்து சாட்சி கொடுத்தார், உத்தமனும் சன்மார்க்கனுமாகிய என் தாசனாகிய யோபுவின் மேல் கண் வைத்தாயோ என்று யார்கிட்ட சாட்சி கொடுக்கிறாரு? ஒன்றும் ஒண்ணு சாத்தானை பார்த்து சொல்றாரு. யாரை பத்தி என்கிட்ட ரிப்போர்ட் பண்றேன், பிச்சு போடுவோம் பிச்சு. அவன் யார் தெரியுமா? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து இருக்கிற என் தாசனாகிய யோபுவின் மேல் கண் வைத்தாய். அல்லேலூயா. இப்படி ஆண்டவர்கிட்ட சாட்சி வாங்குறது எவ்வளோ பெரிய. இது அனைத்துக்கும் காரணமாய் இருப்பது எது தெரியுமா? அவர்கள் வாழ்வின் உத்தமம். அல்லேலூயா. ஆகீஸ் ராஜா தாவீதை பார்த்து சொன்ன முதல் வார்த்தை, தாவீதே நீ உத்தமன். என்ன சொன்ன? சொல்லுங்க. பக்கத்தில் இருக்க யாரையாவது பார்த்து சொல்லுங்களேன் உத்தமன். ஐயா இதுவா சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க உத்தமமானவன் சொல்லுங்களேன். ஆடு நல்லதான் சொல்லுங்களேன். என்னங்க நீங்க தம்பி சொல்ற, என்ன ரசா கையை கட்டி உட்காந்துருங்க, சொல்லுமா? பயமா இருக்குதுல்ல சொல்றதுக்கு. இவனெல்லாம் உத்தமன் சொல்லணுமா? நீ உத்தமன். நீ என்னை பார்த்த நாள்ல இருந்து இங்க இருக்கிறவங்க யாராவது உங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டாங்களா? ஆனா சொல்ல முடியல, நம்மளால சொல்ல முடியல. பாருங்க, நான் பார்த்த நாள்ல இருந்து அவர் சொல்றாரு, ஆகீஸ் ராஜா போக்கும் வரத்துமா இருக்கிறாய், ஆனா என்னமோ தெரியல, என்னை சுத்தி இருக்கிற பிரபுகளுக்கு உன்னை பிடிக்கலடா, ஆனா என் பார்வையிலே நீ உத்தமன். ஆண்டவருடைய பார்வையில நீங்க உத்தமமாயிருங்க. இந்த உலகத்துல நீங்க மனுஷனை பிரியப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா பிரியப்படுத்தவே முடியாது. அவன் அப்படியே நீங்க அவனை பிரியப்படுத்தாம உங்களை நல்லவன் சொன்னாலும் அதுல ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. உங்களை பார்த்து என் ஆண்டவர் உத்தமன் சொன்னா அதுக்கு இருக்கிற மகிமையே தனி. அல்லேலூயா. சரி, வேதம் யாரை உத்தமன் என்று சொல்லுகிறது? எல்லாருக்கும் நான் கூட யோசிச்சு பார்த்தேன். ஆண்டவர் நோவாவை பார்த்து உத்தமன்னாரு, யோபுவை பார்த்து உத்தமன் சொன்னாரு, தாவீதை பார்த்து சொல்லிட்டாங்க. இப்படி நிறைய பேரை உத்தமன் சொன்னாரு. இந்த உத்தமம்னா என்ன அப்படின்னு பார்த்தேன். பைபிள் சொல்லுகிற அந்த உத்தமம் நீங்கள் நான் என்ன நினைக்கிறது இல்லை, வேதம் சொல்லுகிற உத்தமம் என்னவென்று நன்றாக கவனிங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம். அதாவது அழகா சொல்றார், ஆகாரம் இல்லாதவனுமாயிருந்து தன்னைத்தானே கனம் பண்ணுகிறவனை பார்க்கிலும் கனமற்றவனாய் இருந்தும்
யாருங்க? பணிவிடைக்காரனுமாய் இருக்கிறவன் உத்தமன். யாருங்க உத்தமன்? யாரு உத்தமன்? சோத்துக்கே வழி, அதாவது அந்த வசனத்தின்படி சொல்றான், ஆகாரம் இல்லாதவனுமாய் இருந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சோத்துக்கே வழி இல்லாதவனாய் இருந்து. நம்ம தமிழ்ல சொன்னான், சோத்துக்கே வழி இல்லாதவனாய் இருந்து தன்னைத்தானே, நான் யார் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா, எங்க மாமா யார் தெரியுமா, நான் என்ன ஜாதி தெரியுமா, என்ன லெவல் தெரியுமா அப்படின்னு தன்னைத்தானே என்ன பண்றானா, தன்னைத்தானே கணம் புள்ளி கொள்கிறானே, அவன் உத்தமன் இல்லை. வேதம் அழகாய் சொல்லுகிறது, கனமற்றவனாய் இருந்தும். இங்க யாருமே உள்ள சட்டை பண்ணலங்க, யாருமே என்ன மதிக்கலைங்க. அதனால என்னங்க, இப்ப யாரு மதிச்சா என்ன, மதிக்கலன்னா என்ன? நான் தாங்க அந்த ஷூ எல்லாம் அடுக்கி வச்சுட்டு இருக்கேன் சர்ச்சில், நான் தாங்க பாய் போட்டுக்கிட்டு இருக்கேன், நான் தாங்க பெருக்கிட்டு இருக்கிறேன், நான் தாங்க சுத்தம் பண்றேன், நான் தாங்க சண்டே ஸ்கூல் பண்ண எடுக்கிறேன், நான் தாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த சபையில யாருமே இல்லைங்க செய்யறதுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க தாங்க உத்தமன். ஏன்னா அவர் சொல்றாரு, கனமற்றவனாக இருந்தும் பணிவிடைக்காரன் உள்ளவன் உத்தமன். யாருங்க? ஹல்லேலூயா. ஐயா கூட சொன்னாங்க அனௌன்ஸ்மெண்ட்ல, இன்னைக்கு ஆண்கள் ஞாயிறு, இந்த ஆண்கள் ஐக்கியம். ஆனா ஒரு ஆண்கள் கூட என்னை தொடர்பு கொள்ளவே இல்லை. எவ்வளவு நல்ல மேட்டர் இல்ல இது? சூப்பர் மேட்டர், எனக்கு பிரசங்கத்துக்கு நல்ல மேட்டர். ஒருத்தரும் என்ன பண்ண, ஐயா இன்னைக்கு ஆண்கள் ஞாயிறு என்னையா பண்ணோம், என் பாட்டு என்னையா அப்படி கேட்டவங்க ஒருத்தர் கை தூக்கு பார்ப்போம். பார்த்தீங்களா? ஒருத்தர் கூட இல்லை பாருங்க. நீங்க அப்படி இறங்கி வந்து அடுத்த ஆண்கள் ஞாயிறுல நீங்க தாங்க உழைக்கிறீங்க, நீங்க தான் எல்லாத்தையும் பண்றீங்க. பெண்கள் ஞாயிறுல நீங்க தான், ஹலோ இருக்கீங்களா சொல்லுங்க, நான் தான் பண்ணுவேன் சொல்லுங்க, நான் தான் டெக்கரேட் பண்ணுவேன், நான் தான் சாப்பாட்டுக்கு காசு கொடுப்பேன், நான் தான் இதை பண்ணுவேன். இழுத்து போட்டு செய்யணும். பணிவிடைக்காரனாய் நீங்க என்ன பண்ணணும்? அல்லேலூயா. அழகா சொன்னார் ஆண்டவர், சீஷர்களுக்குள்ள யார் பெரியவன், நான் பெரியவனா நீ பெரியவனா, ஏசுநாதருக்கு அப்புறம் யாருடா டேய் ஊயின்னு பேசிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அழகான ஒரு காரியத்தை சொன்னார். வாசிங்கள், லூக்கா 22 அதிகாரம் 26 வசனத்தை வாசிங்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது, உங்களில் பெரியவன் சிறியவனை போலவும் தலைவன் பணிவிடைக்காரன் போலவும் இருக்க கடவன். நீ தலைவனா மாறினா யாரா இருக்கணுமா? ஹலோ, யாரா இருக்கணும்? இந்த கட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பொறுப்பு கொடுப்பாங்க. திடீர்னு ஒருத்தனை பிடிச்சி நம்ம கூட சொல்லிக்கிட்டு இருப்போம். எப்படின்னா, இன்னும் இவன் திடீர்னு வட்ட செயலாளர் ஆயிட்டான், திடீர்னு இவன் வந்து மாவட்ட தலைவர் ஆயிட்டான், திடீர்னு இவர் எம்எல்ஏ ஆயிட்டாரு, திடீர் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல இருக்கிறேன். ஆண்டவரே நமக்கு பணிவிடை செய்ய காத்திருக்கிறார்னா, திருச்சபைக்கு நாம் பணிவிடை செய்வதிலே தவறு ஒன்றும் இல்லையே. அப்படி ரொம்ப நீங்க பிரிஸ்டேஜ் பார்க்குறவங்களா இருந்தா, அப்படி ஒரு லெவலில் நிற்கிறவங்களா இருந்தா, இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே ஐ எம் வெரி சாரி. ஆண்களே, ஆண்கள் தினத்தில் நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, லார்ட் ஐ எம் வெரி சாரி, நான் அப்படி செய்வதற்கு மறந்து விட்டேன் ஆண்டவரே, நான் பணிவிடைக்காரனாய் இருக்க விரும்புகிறேன், ஆனால் அதை மறந்து விட்டேன்னு சொல்லுங்க. இன்றைக்கு உங்களை மன்னித்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு உங்களை உத்தமனாய் மாற்ற என் ஆண்டவர் வல்லமுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது வாசிங்கள், நீதிமொழிகள் 16 அதிகாரம் 32 வசனம். பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன். யாருங்க உத்தமன்? ஆகீஸ் தாவீதை பார்த்து சொன்னான், நீ உத்தமன், நீ என்னோடு போக்கும் வருத்தமாய் இருக்கிற அந்த நாளிலே நான் பார்த்த வரைக்கும் நீ உத்தமன், ஆனாலும் பிரபுக்களுக்கு உன்னை பிடிக்கவில்லை, எனக்கு ஏதோ தெரியவில்லை. அல்லேலூயா. இப்ப சொல்றாரு, இங்க பார்க்கிறோம், யார் உத்தமனா? யார் உத்தமன் சொல்லுங்க. பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன். அல்லேலூயா. அவன் தாங்க உத்தமன். நமக்கு பார்த்தீங்கன்னா நம்மளும் சில நேரங்களில் சாந்தமாக இருக்கணும்னு தான் நினைப்போம்.
ஆனால் இந்த உலகம் நம்மளை விடாது. பார்த்துக்கிறீங்களா? நாங்கள் நிறைய ஊழியத்துக்கு போகும்போது அதை பார்த்துருக்குறோம். ரொம்ப ஃபயராக ஜெபம் பண்ணிக்கிட்டு கார் ஓட்டிக்கிட்டு, ஆண்டவரே இந்த மாலை கூட்டத்தில் நீர் பெரியதாய் கிரியை செய்ய வேண்டும், ஜனங்களை ரட்சிக்க வேண்டும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு அந்நிய பாஷெல்லாம் பேசிட்டு பாட்டு பாடிக்கிட்டு போனால் ஒருத்தன் வந்து ஜிக்குன்னு நிற்பான். குறுக்க பைக்கில் ஜிக்குன்னு வந்து நிற்பான். அவன் தான் தப்பாக வந்திருப்பான், நம்ம போகிற பாதையில் தான் போயிருவான். அவன் தான் குறுக்க வந்து ஜிக்குன்னு நிற்பான் பாருங்க. அவனை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம நின்றுட்டு அவனை பார்த்தா அவன் அங்கேருந்து சும்மா இருக்க மாட்டான். நான் பார்க்குற அப்படின்வான். நம்மளை பார்த்தீங்களா, நம்ம போப்பா அப்படின்வோம். ஏன்னா நம்ம மீட்டிங் போகிறவன் போப்பா, நான் போப்பா, நான் உனக்கு அப்பா வாணுவான். இப்போ நமக்குன்னு உள்ளான ஒரு மனுஷன் இருக்கிறான்ல, அவன் கொஞ்சோண்டு ரைஸ் ஆவான். இப்போ அப்பான்னு சொன்னவன் போப்பான்னு சொன்னவன் நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்தது தம்பி போராஜா, உனக்கு தம்பியா நான் அப்படின்னு அடுத்தது அப்படியே நம்ம உள்ளான மனுஷனை தூண்டுவான் பாருங்க. தட்டி தட்டி எழுப்புவான், தட்டி தட்டி எழுப்புவான். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? தம்பி போப்பா டைம் ஆகுதுன்னு. உனக்கு தான் டைம் ஆகுதா, எனக்கு ஆகுலையா? எப்படி பண்ணுவானுங்க பாருங்க. இப்பதான் 4வது முறை நமக்கு பொறுமை தாங்காம டகார்னு அந்த கார் கதவை திறந்துக்கினே என்னட நம்ம ஸ்டைல்ல. ஏன்னா நமக்குள்ள நம்ம பழைய ஆள் ஒருத்தர் இருப்பான்ல, கானா அந்தோனி மாதிரி ஒரு ஆள் உள்ள, அவன் கதவை திறந்து வெளியே வருவான். என்ன பட அட்டானா சாரிண்ணா அப்படின்னு கிளம்பிடுவான். இப்ப போட நாயை அப்படின்னு திட்டிட்டு வந்துடுவோம். இப்போ அவன் போயிட்டான். உண்மையிலேயே பாவியானது யார் சொல்லுங்க? இப்போ இது வரைக்கும் பரிசுத்தமா தானே போயிட்டு இருந்தோம். நடுவில் ஒருத்தன் வந்து நம்மளை கலக்கிட்டு போயிட்டானா? இப்போ தெரியுதா நிறைய பாஸ்டர் இங்கே வந்தவனே முட்டி போட்டு ஜெபம் பண்றது எதுக்குன்னு? வழியில எவனையாவது திட்டிட்டு வந்து, ஆண்டவரே உங்க வார்த்தையை பகிர்ந்து கொள்ள போகிறேன், என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரேன்னு இங்க முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு தாயா உங்ககிட்ட நாங்க பேச வரோம். அல்லேலூயா. ஆனா அதே நேரத்தில் அந்த பலவானை பார்க்கலாம் சாந்த குணமா நம்ம இருந்தோம்னா நம்முடைய உத்தமம் அப்படியே நிலைத்திருக்கிறது. திட்டுறவன் திட்டுட்டான், பேசுறவன் பேசிட்டான், அவனை திருப்பி பேசி அவன் கெட்ட வார்த்தை பேசுறான், நம்ம கெட்ட வார்த்தை பேசி அவன் கையை ஓங்குறான், நம்ம கையை ஓங்கி நாமளும் அவனுக்கு ஈடா போனா நம்முடைய உத்தமம் என்ன பண்ணுது? சீர்குலைக்கப்படுகிறது. சொல்றாரு சாந்த குணம் உள்ளவன், சாந்த குணமா இருக்கிறவன் உத்தமன். பேசுறான் கொஞ்ச நாளா ஒரு ஊழியக்காரர் பாவம் போட்டு வருன்னு வருகிறானுங்க, ட்ரோல் பண்றானுங்க. அவர் பேசவே மாட்டாரு, அதையும் ஒரு குற்றச்சாட்டை சொல்றானுங்க. இவ்வளவு பேர் ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறோம், அவர் காணாமல் போய்விட்டார், எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை. அவர் எங்க இருந்தா உங்களுக்கு என்னடா? அவர் எங்க இருந்தா உங்களுக்கு என்ன? உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் எங்கனா இருக்கிறாரு, நீ எங்க இருக்கிற? ஒருத்தர் அப்படிதான் எழுதினாரு. ஒருத்தர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறாரு, ஐயா கிறிஸ்தவம் எங்கே போய் கொண்டிருக்கிறது, இதெல்லாம் பார்த்துட்டு இந்த ட்ரோல்லாம் பார்த்துட்டு கிறிஸ்தவம் எங்கே போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு எழுதினாரு. நான் எழுதினேன் அவருக்கு, கிறிஸ்தவம் எங்கனா போட்டோம், நீ எங்க போயிட்டு இருக்கிற சொல்லுன. கிறிஸ்தவம் எங்க போயிட்டு இருக்குதுன்னா நான் சொல்றேன் படுத்துக்கிட்டே காரி துப்பிட்டு இருக்குது. எப்படிங்க கிறிஸ்தவம் என்ன பண்ணிட்டு இருக்குது? ஹலோ இருக்கீங்களா? கிறிஸ்தவம் படுத்துக்கொண்டு காரி துப்பி கொண்டிருக்கிறது, அந்த எச்சையெல்லாம் மூஞ்சிலே விழுந்து கொண்டிருக்கிறது. நீ திட்டுறதெல்லாம், நீ ட்ரோல் பண்றது எல்லாத்தையும் அவிசுவாசி பார்த்துக்கிட்டு இருக்கிறான், நம்முடைய எதிரியானவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நமக்கு அவனுக்கு பாயிண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிற, நீ ட்ரோல் பண்ணி பாயிண்ட் கொடுத்துட்டே இருக்கிற. அதை விட எல்லாவற்றை விட மோசமான நிலைமை என்ன தெரியுமா? நல்ல ரட்சிக்கப்பட்ட விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறவர் கூட இதையெல்லாம் பார்த்து விட்டு விசுவாசத்தை விட்டு விலகி போவதற்கு இந்த ட்ரோல் பண்ணுகிறவர்கள் காரணமாக இருக்கிறார்கள். நீங்க ட்ரோல் பண்றதுனால விசுவாசத்தில் நிலைத்திருக்க முடியாமல் விலகி போகிறவர்கள் அநேகராகி விட்டார். அட போங்க, சர்ச்சாவது இதுவாவது, அந்த இவரே இப்படி பண்ணியிருக்கிறாரு, இந்த இவரே அப்படி பண்ணியிருக்கிறாரு. எவர் எப்படி பண்ணா என்ன, நீ எப்படி இருக்கிற?
பிரபுக்கள் என்ன வேணாலும் பேசட்டும், ஆகி சொல்லுகிறார் தாவீதை பார்த்து, நீ உத்தமன். இந்த உலகம் என்ன வேணா சொல்லட்டும், ஆண்டவர் உங்களை பார்த்து உத்தமன் சொல்லிட்டாருன்னா அதுக்கு மேல எவனாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதே வசனத்தில் இன்னொரு பாயிண்ட் கொடுக்கிறாரு பாருங்க, வாசிங்க. இல்ல இல்ல, பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். அல்லேலூயா. யாருங்க உத்தமன்? மனதை அடக்குகிறவன். நான் கூட யோசிச்சு பார்த்தேன், மோசேவை ஏன் ஆண்டவர் தன்னுடைய அழைப்பு, தன்னுடைய ஜனங்களை நடத்துவதற்கு தலைவனா மாத்தினார்னா, அவன் எங்க வளர்ந்தான் தெரியுங்களா? அவருடைய வளர்ப்பு எங்க? பார்வோனுடைய அரண்மனையில். அல்லேலூயா. அவன் எல்லா வித்தைகளும் அறிந்தவன், எல்லா வில் வித்தைகளையும் அறிந்தவன், எல்லா விதமான பயிற்சிகளும் பெற்றவன், குவாலிஃபைடு பர்சன். லீடர்ஸ்லயே குவாலிஃபைடு லீடர்னா யாரு? மோசே. ஏன்னா ஒரு இளவரசனாக வளர்க்கப்பட்டவன், எல்லாம் ஒரு தேசத்தையே ஆள தயார் செய்யப்பட்டவன் தான் மோசே. அவனுக்கு எல்லாம் தெரியும். ஆனா எல்லாம் இருந்தும் எல்லாம் தெரிந்தும் விட்டு விட்டு ஆண்டவர் சொன்னார் என்ற ஒரே வார்த்தைக்காக வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். பார்த்தீங்களா? அவனுக்கு இருந்த அந்த அடக்கம் நம்மளால முடியுமா? நம்மளால முடியுங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டை விட்டு கூட வெளியே வர மாட்டோம். ஆனால் எல்லாவற்றின் மேலும் அவனுக்கு ஒருவேளை ஆசை இருந்திருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் அடக்கி கொண்டு ஆண்டவர் அழைத்தாரே என்று அவர் பின்னால வந்தான் பாருங்க. அதனால தான் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னாரு, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அல்லேலூயா. தாவீதும் கூட அப்படித்தான். ஏன் உத்தமன் என்று சொன்னா, ஒருவேளை கோலியாத்தை அடிக்க தைரியம் இருந்த தாவீதுக்கு சவுலையும் அடிக்க முடியும், இந்த ஆகீஸ் ராஜாவையும் அழிக்க முடியும். அப்படித்தானே? எல்லாரும் இஸ்ரவேலே பார்த்து பயந்த கோலியாத்து ஒரே ஒரு கல்லில் அடிச்சான்னா, இந்த சவுல் எந்த மூலை, இந்த ஆகீஸ் ராஜா எந்த மூலை? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆனாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று அறிந்ததினாலே, சவுல் அபிஷேகம் தன்னை போலவே அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று அறிந்ததினாலே அந்த அபிஷேகத்துக்கு ஒரு மரியாதை கொடுத்தானே, அதுதான் அவனுடைய உத்தமம். தான் பலசாலி திறமைசாலி என்றெல்லாம் அறிந்து யாரையும் ஆகீஸ் ராஜாவையோ அல்லது சவுல் ராஜாவையோ ஓவர்டேக் பண்ணாம அடங்கி இருந்தானே, தன் மனதை அடக்கி கொண்டிருந்தானே, அதுக்கு பேர் தாங்க உத்தமம். அல்லேலூயா. அழகா சொல்றாரு இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிறோம். அந்த இஸ்ரவேல் பட்டணத்தை, ஒருவேளை இஸ்ரவேல் தேசத்தை பிடிக்கிற அந்த தாவீதை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். தன் மனதை அப்படியே அடக்கிட்டு அமைதியா இருந்தான் பாருங்க. அதனால தாங்க அவனுக்கு உத்தமன்னு ஆகீஸ் ராஜா பேர் வைத்தாரு. கோலியாத்தை போட்டவனுக்கு இந்த ஆகீஸ் ராஜாவை பார்த்த உடனே போட்டுவிட்டு அவன் ராஜாவாக முடியும். ஆனாலும் தன் மனதை அடக்கி கொண்டு ஒரு பைத்தியக்காரனை போல அந்த தேசத்தில் ஆகீஸ் ராஜா முன்பதாக இருந்தானே, அதனால தான் அவனுக்கு உத்தமன் என்ற பெயர். அல்லேலூயா. நான்காவதாக வாசிங்கள், பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் யாருங்க? உத்தமன். பெருமை உள்ளவனை பார்க்கலாம் பொறுமையா. அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு 1000 திறமைகள் இருக்கலாம், 1000 தாளந்து இருக்கலாம். நான் எப்போதுமே சொல்லுவேன், என்னை பல இடத்துல என்னை பார்க்கிற விதமே வேற மாதிரி இருக்கும். ஏன் தெரியுமா? நான் பாடுவேன், கிட்டார் வாசிப்பேன், கீபோர்டு வாசிப்பேன். ஒரு மேடையில் போனால் அந்த மேடையை ஆக்கிரமிக்கிற வேலையே எனக்கு தான். அதுக்காகவே என்னை பல பேர் மேடையில் ஏற்ற மாட்டான். அப்படியே சொல்லுவாங்க, இவர் வந்துட்டாருன்னா இவரே மேடையை ஆக்கிரமிச்சிருவாரு அப்படின்வாங்க. புரியுதுங்களா? எல்லாத்தையும் அவர் டேக் ஓவர் பண்ணுவாருன்னு. இது மனிதனுடைய செயல்.
நம்ம ரியலி டேலண்டடாக இருக்கும் பொழுது நாம் என்ன பண்ணுவோம்? ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு எந்த இடத்துல போனாலும் எனக்கு என்ன வேலை கொடுக்குறாங்களோ அந்த வேலையை மாத்திரம் தான் செய்வேன். எல்லா வேலையும் நான் இழுத்து போட மாட்டேன். என்னை பிரசங்கியாராக கூப்பிட்டா நான் பிரசங்கம் பண்ணிட்டு போவேன். என்னை கீபோர்ட் பிளேயராக கூப்பிட்டா கீபோர்டு வாசித்துட்டு போவேன். என்னை கிட்டாரிஸ்டாக கூப்பிட்டா கிட்டார் வாசித்துட்டு போவேன். என்னை பாடுகராக கூப்பிட்டீங்கன்னா பாடிட்டு போவேன். என்னை கம்போசராக கூப்பிட்டீங்கன்னா மியூசிக் டைரக்ட் பண்ணிட்டு போவேன். எங்கே போகிறனோ அந்த வேலையை நான் செஞ்சுட்டு அமைதியாக உட்காந்துருப்பேன். ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவனுக்கு தான் அந்த பயம் இருக்கும். ஐயோ இவர் வந்துட்டார், இவருக்கு நிறைய விஷயம் தெரியும், அதனால இவர்கிட்ட பார்த்து நிறுத்தணும். இல்லை, இவர் வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழி பண்ணலாம், இவர் மேடைக்க வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இப்படி தான் யோசிப்பாங்க. இங்கே அழகாக வசனம் சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது, பெருமை உள்ளவனை பார்க்கலாம் பொறுமை உள்ளவன். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தீங்க தானே, அருமையான ஐயா வர்ஷிப் பண்ணார், பாஸ்டர் அழகாக வாசித்தார், கானா அந்தோனி பாடினார். இவ்வளோத்தையும் நான் பார்த்துக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தேன். அவர் இது 4வது பாட்டு பாடுறேன்னு என்கிட்ட 3 பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு வந்தார். 4வது பாட்டு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு என்னை இப்படி பார்த்தாரு. பாடியான்னு தான் சொன்னேன். இதோடு நிறுத்திக்கோ அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி அங்கே சொன்னேன், இன்னும் நல்லா பாடுன்னு தான் சொன்னேன். அவரும் சொன்னார், நான் பாடிக்கொண்டதால் இவர் கேட்டுக்கொண்டே இருப்பார். உண்மை அதுதான். ஒருத்தர் நல்ல திறமைசாலி பாடிக்கொண்டிருக்கும் போது அதை கேட்பதில் என்ன தவறு? ஒரு நல்லா பேசுறவங்க இருக்கும்போது அந்த வசனங்களை கேட்பதில் என்ன தவறு? அதனால நம்ம நாலேஜ் பெருகுமே தவிர நாம ஒரு நாளும் குறைந்து போவதே இல்லை. நீங்கள் பொறுமையோடு காத்திருங்க, உங்களை ஆண்டவர் பெருமைப்படுத்துவார். நீங்கள் உங்களை பெருமைப்படுத்த வேண்டியதில்லை, ஆண்டவரை ஒரு நாளிலே பெருமைப்படுத்துவார். எங்கேயோ மூலையில் இருந்த இந்த கானா அந்தோனிய ஊர் எதியா? கரியாங்காடு பேத்தி கேட்டுக்கிறீங்களா? கரியாங்காடுன்னு ஏதோ பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிந்தாதிரிப்பேட்டை பக்கத்தில் இருக்கிறாங்க. பேரெல்லாம் பாருங்க எப்படி இருக்குது. கரியாங்காடு, சிந்தாதிரிப்பேட்டை, ஒருக்குப்பேட்டை, எல்லா பேட்டையும் வருது பாருங்க. இந்த மாதிரி ஒரு மூலையில் இருந்தவரை ஆண்டவருக்கு தான் கொண்டு வர முடியும், தவிர மனுஷனால கொண்டு வர முடியுமா? கொண்டுவே முடியாது. ஆனால் அதை உணர்ந்து தான் ஒரு பாட்டை பாடுகிறார். காலங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்தால் நல்லா இருக்கு ஆண்டவர். அதான் அதனுடைய அர்த்தம். அந்த பாட்டினுடைய அர்த்தமே அதான். என்ன ஆண்டவரே லேட்டாக கொண்டு வந்துட்டீங்களா? ஆண்டவர் லேட்டாக கொண்டு வந்தாலும் அவரை லேட்டஸ்டாக வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் பார்த்த உடனே எல்லாரும், அவருக்கு என்ன வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 35 வயசு 40 வயசு இருக்குமா? சின்ன பையன் மாதிரி இருக்கிறாரு. உங்க பேரனுக்கு என்னையா வயசு சொல்லுங்கயா? 14 வயசா? அவங்க பேரனுக்கே 12 வயசு. எப்படி? ஆனா பாத்தீங்களா ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாரு? இவர் இன்னும் 20 ஆண்டுகள் பாடுவார். ஒரு ஆவேன் சொல்லுகிறேன். ஏங்க பொறாமையா பாக்குறீங்க? இன்னும் 20 ஆண்டுகள் ஆயுசு நாட்களோடு நல்ல குரல் வளத்தோட அவர் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். அவர் குடும்பத்தில் சொன்னார் பாருங்க, குடும்பத்தில் எல்லாருக்கும் இந்த பேர், ஏன்னா இவர் மாத்திரம் அந்தோனி ஆயிட்டார். எப்படின்னே தெரியல. ஆண்டவர் பாருங்க, என்ன ஒரு சாட்சிங்க. உண்மையில இதெல்லாம் நீங்க நம்ம யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் நம்ம செய்யற வேலை இல்லை, அவங்க அப்பா செஞ்ச வேலை இல்லை, அவங்க அம்மா செஞ்ச வேலை இல்லை, ஆண்டவரே செய்த வேலை. அல்லேலூயா. அவரே பெருமைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்கள். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, மற்றவராலே புகழப்படுகிறவனே உத்தமன். யாருங்க? நான் யாரு? என் லெவல் தெரியுமா? நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்கிட்டலாம் வச்சுக்காத, இப்படிலாம் பேசுறவன் உத்தமம் இல்லை. இப்படிலாம் இல்லை. நீங்க ஒரு இடத்துல போய் நிற்கும் போது, ஐயோ இவர் யார் தெரியுமாங்க, இவரா வந்துக்கிறாரு. ஹல்லேலூயா. அருமையான கிருபாகரன் ஐயா ஒரு நாள் சொன்னார், அவருடைய பாடல்லாம் இசையமைச்சிட்டு இருக்கிறேன். அப்போ அந்த பாட்டை ஒரு டாக்டருக்கு அனுப்பியிருக்கிறார். அந்த டாக்டர்கிட்ட இந்த பாட்டை காமிச்சோன்னே அவர் சொன்னாராம், நல்லா இசையமைச்சிருக்கிறாருங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இவரும் சொல்லிட்டு இருக்கிறார், அவரும். அப்புறம் ஒரு நாள் அவர் சொன்னாராம், உங்களுக்கு அவர் பெரிய ஒரு மியூசிக் டைரக்டராக தானே தெரியும், அவர் கிட்டார் எடுத்தார்னா சென்னையில் ஒருத்தன் கூட முன்னாடி நிற்க மாட்டான் தெரியுமான்னு. இவர் அப்போ தான் என்ன கேட்குறாரு, ஐயா நீங்கள் கிட்டார்லாம் வாசிப்பீங்களேன்னு. நான் கிட்டாரில் தான் எனக்கு பேர். எனக்கு ஒரு காலத்தில் கிட்டார் சுதாகர் தான் சொல்லுவாங்க.
வேற யாருக்குமே நான் ஒரு பிரசங்கியாராவோ ஒரு பாடகராவோ ஒரு கம்போசராவோ மியூசிக் டைரக்டர் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது. நிறைய இடத்துல மலேசியாவுக்கு ஒரு போறேன், மலேசியாவில் சிங்கப்பூரில் போன ஒருத்தர் சொல்றாரு, நீங்க கிட்டாரிஸ்டாமே. ஆமா, என்ன இப்போ அதுக்குன்னு இல்லை, ஒரு ஃப்ரெண்டு சொன்னார், அவர் ஒன்றும் பாஸ்டர் இல்லையா, அவர் கிட்டாரிஸ்ட்னு சொன்னாங்க. ஆமாங்க, நான் பாஸ்டர் இல்லை, கிட்டாரிஸ்ட் தான். என்ன இப்போ தாவீது கூட மேய்ப்பன் தான், ஆடு மேய்க்கிறவங்க, ராஜா கிடையாது. அபிஷேகம் பண்ணப்பட்டான் ஒரு நாள் ஆண்டவரால், அன்னைக்கு அவன் ராஜாவான. எங்களையும் அப்படித்தான் இசைக்கலைஞர்களாக இருந்தவர்களை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி தான் இன்றைக்கு ஊழியக்காரர்களாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் நம்மை எல்லா காலங்களிலும் நடத்துவார். அல்லேலூயா. நம்மை தான் நாமே பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக அல்ல, நம்மை ஆண்டவர் பெருமைப்படுத்தி வைக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, ஒருவேளை நீங்க உங்க பாஸ்டரை ரசிச்சாலும் பார்த்து